மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி மாதம் சூப்பராக இருக்குது. 15ஆம் தேதிக்கு பிறகு புதன் வந்து உச்சமாகிறார். ராசிநாதன் உச்சமாகக்கூடிய அருமையான யோகமான மாதம். அம்மாவை பற்றின கவலைகள்லாம் விலகும். இந்த மாதம் முதல் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி 4ஆம் இடத்துல இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய தொடர்பு இருந்தாலே, அதாவது 10ல் இருக்கக்கூடிய சனி 4ஆம் இடத்தை பார்க்க 4லேயே செவ்வாய் இருக்க, முதல் 15 நாட்களுக்கு அம்மாவை பற்றிய கவலை, வீட்டை பற்றிய கவலை, வண்டி வாகனத்தை பற்றின கவலை, வண்டி வாகனத்தில் செலவு வைக்கிறதுன்ட்டு ஒரே தலையை பிச்சுக்கிற மாதிரி தான் போகும். ஆனால் 15ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறார். அதை விட மேலே ராசிநாதனாகிய புதன் வந்து உச்சத்தை அடைகிறார். ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே மிதன ராசிக்காரர்களுக்கு வந்துடுதுங்க. மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இருக்காதுங்க. 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட, பாக்கியத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக, முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். சிலருக்கு மட்டும் சொந்த ஊர் பற்றின ஆசைகள், சொந்த ஊர் பற்றின நினைவுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வந்தணுன்ற எண்ணங்கள். உழைச்சது போதுங்க, 55 வயசாக போகுது, 60 வயசாக போகுது, இனிமையாவது பொண்டாட்டி பிள்ளை, புருஷன் பிள்ளைங்கன்னு போய் பக்கத்தில் இருக்கலாம் என்கின்ற மாதிரியாக தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொந்த ஊர், சொந்த மாநிலத்திற்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகள், பூர்வீகத்தில் செட்டில் ஆகக்கூடிய ஆர்வங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைங்க. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே, கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்து குரு சுக்கிர பார்வை ஒரே நேரத்தில் ராகுவிற்கு கிடைக்கின்ற அமைப்பு, 9ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற அமைப்பு, கொஞ்சம் ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. தந்தையின் சொத்துக்களை அப்படியே, பூர்வீக சொத்து, அப்பா சொத்து, தாத்தா சொத்து, அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாரு, ஆனால் சித்தப்பா பெரியப்பா மக்கள் வந்து அதை இது பண்ண விட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருக்கக்கூடிய தன்மை, பாகப்பிரிவினை செய்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அண்ணன் தம்பி தகராறுகள் எல்லாமே மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே நிவர்த்தி அடையக்கூடிய தன்மைகள் வலிமையாக இருக்கின்றன. 9ஆம் இடத்தை 2 சுபர்களும் வலுத்து பார்க்கறதுனால இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். எங்கெங்கே பணத்தட்டுப்பாடு இருந்ததோ அந்த தட்டுப்பாடு தீரக்கூடிய தன்மை. குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருந்தவர்கள், குழந்தையே இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. கல்யாணம் ஆகாத பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கடைசியிலே கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். ஒரு 28 வயசு தாண்டிடுச்சு, 30 வயசு தாண்டிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் உண்டு. ராசியில் குரு இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மேன்மை. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக அஷ்டமச்சனி காலத்தில் தான் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க. 2020, 21, 22லாம் போட்டு மிதன ராசிக்காரர்களை பிழிஞ்சு எடுத்ததுங்க. அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இன்னும் ஒரு 10, 20 வருஷத்துக்கு வரவே வராது. மிதன ராசிக்காரர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம்.